Y2K ஞாபகம் இருக்கா? Y2K இந்த 2000 பிறந்தப்ப, அதாவது புது மில்லினியம் பிறந்தப்ப வழக்கமாக இருக்கிற நியூ இயரை விட அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிஞ்சுது. அதுலேயும் முக்கியமாக இந்த Y2K எனக்கு முதல்ல மேக்ஸே வராது. அதுக்கு நடுவில் மேக்ஸ்குள்ளே எதுக்கு ABCD XYZலாம் வருதுங்கிற கன்ஃபியூஷனில் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் இருக்கிற ஒரே கணக்கு வாரத்தில் 7 நாள், வருஷத்துக்கு 12 மாதம், வருஷம் அடுத்தடுத்து கவுண்ட் பண்ணிக்கணுங்கிறது தான். இந்த கணக்குலேயும் எனக்கு கன்ஃபியூஷனை உண்டு பண்ண வச்சது தான் இந்த மில்லினியம் Y2K. இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது. கூகுள் பண்ணி பார்க்கலாம் தான். ஆனால் கூகுள் பண்ணி அது ஒரு காம்ப்ளெக்ஸான மேத்தமேட்டிக்ஸை என்கிட்ட கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகும். அதனால் நானாக என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஒய்னா இயர், 2னா 2, Kனா 1000. ஸோ இயர் 2000 அப்படிங்கிறது தான் அப்படி எழுதியிருக்காங்கன்ட்டு நானாக இப்போ யோசிச்சது. எங்கள் ஜாகிரபி சார் போர்டில் டேட் போடுற இடத்துல Y2K அப்படின்னு எழுதினார். எதுக்கு Y2Kன்னு எழுதுறாங்கன்னு எனக்கு அப்போ சத்தியமாக புரியல. இந்த வருஷத்தை அப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னாங்க. அப்போ அடுத்த வருஷத்தை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு Y2K1, Y2K2 அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் ப்ரொசீஜராக இருக்க போகுது அப்படின்னு நான் முழுசாக நம்பினேன். ஆனால் அந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே எல்லாரும் அந்த Y2Kவை மறந்துட்டு 2000 போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த 2000ங்கிற நியூ இயர் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏற்பட்ட புது புது விஷயங்கள் தான் அந்த Y2Kவை மறக்க முடியாததாகிச்சு. முதல்ல 2000 பிறக்கும்போது நம்ம உயிரோடு இருப்போமா, செத்து போயிடுவோமாங்கிறது தான் முதல் கேள்வி. ஏன்னா உலகம் அழிய போகுது, பைபிளில் அப்படி சொல்லியிருந்தாங்க. 2000 பிறக்கும்போது உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பீதி இருந்துச்சு. அந்த பொருளையெல்லாம் கடந்து ஒரு வழியாக டிசம்பரை தாண்டி ஜனவரிக்குள்ள நுழைஞ்சோம். இந்த மாதிரி பீதி தரக்கூடிய ஒரு பொருளை கிளம்பும் போதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னென்னா, உலகம் அழிஞ்சிட்டா ஸ்கூலுக்கு போக தேவையில்ல, அந்த வகையில் நான் தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் அந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா மாற்றுச்சு. ஆனால் ஏதோ நடக்க போகுதுங்கிறது மட்டும் என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா உலகமே அழிய போகுதுங்கிற நிலைமையை தாண்டி கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புது இயர் இல்லையா? ஸோ அது ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக மாறும் எல்லா வகையிலும் எல்லாருக்குமே அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஸ்டார் மூவிஸில் நைட்டு டைட்டானிக் படம் போட்டாங்க. இந்தியன் டெலிவிஷன் ப்ரீமியரில் முதல் முறையாக அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பில்டப்லாம் பண்ணி அந்த படம் போட்டாங்க. லீவுங்கிறதுனால வீட்டில் எல்லோரும் இருந்தோம். ஸோ ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம். முதல் முறையாக இங்கிலீஷ் படத்தில் கிஸ் அடித்ததை பார்த்த முதல் திரைப்படம் டைட்டானிக். அதுவும் இல்லாமல் நம்ம ஜாக்கு பெயிண்டிங் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போய் கார் கண்ணாடியில் கையிலேயே பெயிண்டிங் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எசக்கு பிசுக்காக வந்து ஃபேமிலியோடு உட்காந்து இந்த படத்தில் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு தோண வச்சிருச்சு. வழக்கமாக பேய் படங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு பயம் வரும். ஆனால் ஃபஸ்ட் டைம் உயிர் பயத்தை காமிச்சது அந்த படம். டைட்டானிக் கப்பல் தான் பனிப்பாறையில் மாட்டிக்கிட்டு எல்லாரையும் காவு வாங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு இங்கே மார்கழி மாதம் குளிரில் உட்காந்துட்டு இருக்கும்போது நானே ஏதோ பனிக்கட்டியில் மாட்டிக்கிட்ட மாதிரி கை காலெல்லாம் விரைச்சிருச்சு. ஏய் டாமி, இருக்கியா இல்லையா, ஏதாவது சென்ஸ் பண்ணு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக அந்த படத்தில் காமிச்ச உயிர் பயத்தால் ஏற்பட்ட நடுக்கத்தால் என் உடலில் ஏற்பட்ட மாற்றம். அப்படி ஒரு உயிர் பயத்தை காமிச்ச ஒரு படத்தை நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதை பார்த்துட்டு எப்படி தூக்கம் வரும் சொல்லுங்கள்? பார்த்தா வழக்கம் போல் நம்ம சன் டிவி, விஜய் டிவி, ஜெயா டிவிலெலாம் கவுண்ட் ஒன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லா சேனல்லையும் மாற்றி மாற்றி நியூ இயர் பாட்டு போடுவாங்க. அதெல்லாம் பார்த்து முடித்து ஒரு 3 நிமிஷத்தில் நியூ இயர் டொயின்னு இறங்கிடுச்சு. எதுவுமே நடக்கலை, எதுவுமே மாறின மாதிரி தெரியல. அப்புறம் மறுநாள் லீவு முடிஞ்சு வழக்கம் போல் அதே ஸ்கூல், அதே மேக்ஸ் சார், அதே கெமிஸ்ட்ரி மிஸ்ஸு. ஸோ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சுற்றி இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு டேவை ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணணுங்கிற மாதிரி ஹைப்பை ஏற்றி பில்டப் பண்ணி உச்சத்துக்கு கொண்டு போவானுங்க. ஆனால் அந்த உச்சத்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு சுக்குக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ எல்லா நியூ இயருக்கும் தேவையில்லாமல் மனதளவில் ரொம்ப ஹைப்பை ஏற்றிக்காமல் கரண்ட்டில் உட்காந்த காக்கா மாதிரி அமைதியாக இருங்க. ஏன்னா அந்த கரண்ட்டு அந்த காக்காவை ஒன்றுமே பண்ணாது. அந்த கரண்ட்டு கடந்து போயிட்டே இருக்குமே தவிர அந்த காக்காவுக்கும் அது ஃபீல் ஆகாது, அந்த காக்கா இருக்கிறது அந்த கரண்ட்டுக்கும் ஃபீல் ஆகாது. இந்த தத்துவத்துடன் இந்த ஆண்டை ஒரு ஆழ்மன தெளிவோடு ஆரம்பியுங்கள். ஹாப்பி நியூ இயர்.